இந்த கேள்விக்கு வந்து உள்ளார்ந்து போனால் நிச்சயமாக ஒரு இருக்கும். சட்டப்படியாக வந்து ஒரு கணவர் இருக்கிறாரு அப்படின்னும் போது முதல்நிலை வாரிசுகளாக வரும்போது, நான் வந்து இந்து சட்டப்படியே சொல்கிறேன் நான். அதை இருந்த ஒரு கணவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு அந்த அவருடைய வாரிசுதாரர்களை வந்து அவருடைய அம்மா, அப்பா, மனைவி, மகன்கள் எல்லாமே வந்து வாரிசுகளாக வந்துடுவாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அம்மா அப்பா இல்லாத பட்சத்தில் மனைவி, குழந்தைகள் வாரிசுகளாக வருவாங்க. இப்போ இந்த மனைவி வந்து இறந்த கணவருக்கு முதல்நிலை வாரிசு தான் மனைவியும் குழந்தைகளும். அதன் பிறகு இவங்க அந்த கணவர் இருந்த பிறகு சட்டப்படி இவங்க திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த தடையும் கிடையாது. மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு வருது சட்டப்படி. அப்போ அவர் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னும் போது நிச்சயமா இந்த வாரிசு உரிமை அவரை பாதிக்காது. ஏன்னா கணவரிடம் வந்து முதல் கணவர் இருக்கும்போது திருமணம் செஞ்சிருந்தா அதில் சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன்படி நிறைய விஷயங்கள் உள்ளே போகலாம். முதல் கணவர் தவறிடுறாரு. தவறும்போது வாரிசு அடிப்படையில் வந்து அந்த கணவருடைய சுய சம்பாத்தியமோ அதுக்கு அவர் முறைப்படி சேர வேண்டிய சொத்தை வந்து கணவருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் முறையாக போயிடும். அப்படி வர வேண்டியது இவங்களுக்கு நிச்சயமாக வரும். அதன் பிறகு இவங்க மறுமணம் செஞ்சுக்கிறதுனாலே வந்து அந்த சொத்து வந்து திரும்ப கணவரின் வாரிசுகளுக்கோ அல்லது அதாவது கணவர் கூட பிறந்தவங்க மற்றவங்களுக்கோ அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக அவங்களுக்கு அந்த அடிப்படையில் வாரிசு உரிமை இருக்குது.